டேய் என்னடா இது எல்லாம் முடிச்சாச்சு, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குடா. ஏன்னா லோக்கினா அதான் முடிச்சிட்டல, அப்புறம் டென்ஷனில் இருக்க. கரெக்டா, பட் இருந்தாலும் 14ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், ஆடியோ லான்ச் நல்லா பண்ணிட்டோம், படம் நல்லா வந்திருக்கு. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ஆனால் ஒன்று கன்ஃபார்ம்டா, என்னைய தாண்டி எவனும் இந்த மாதிரி ஒரு படத்தை தலைவருக்கு இனிமே எடுக்கவே முடியாது. படம் சூப்பர் ஹிட் ஆகும். பாத்துக்கீங்க, போச்சு ப்ரோ, மொத்தமா போச்சு. நம்ம படத்தை இன்னும் 3 வருஷத்துக்காவது ரிலீஸ் தள்ளி போடணும். இவனை உள்ள விடாதுன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வந்தோடனே ஒரு நல்ல வார்த்தையாவது பேசுறேன்னா பாத்தியா? நான் சொல்றது உண்மை ப்ரோ. என்ன ப்ரோ? அரக்கனை இறக்கிருக்கும் ப்ரோ, நடிப்பு அரக்கனை. யாருடா நடிப்பறக்க? கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னடா சொல்லணும்னு நினைச்சேன்? சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்ததா ஒருத்தர் இறங்கி இருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து அவர் தான் அரசியலுக்கு போயிட்டாரேடா ப்ரோ. அவரோட இடத்து பிடிக்க போறது அவர்தான் ப்ரோ. ப்ரோ சூப்பர் ஸ்டார் தான் வீட்டுக்கு போக சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் லைக்கி ஷேர்லாம் அள்ளிட்டு இருக்குனா. ஃபர்ஸ்ட் லுக் இது கூலி ஃபர்ஸ்ட் லுக் தானே, அதுதான் தெரியுமா எனக்கு. இல்ல ப்ரோ, வேற இப்போ சினிமால இருக்கவங்க அரசியலுக்கு போனாங்களா, சரி, அதே மாதிரி அரசியல் இருக்கவங்க இப்ப சினிமாக்கு வராங்க. வாட்டர்மெலன் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், தளபதி, சின்ன தளபதி, தலை எல்லாரும் வீட்டுக்கு தான். அப்ப இவருக்கு ஏதாச்சும் ஒரு பட்டப்பேர், இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அடமொழி இருக்கணுமே அவருக்கு. சங்கி ப்ரோ. ஏய் நான் கேக்குறது பட்டம்டா. அதான் ஒரு பட்டம், சங்கி ஸ்டார். சங்கி ஸ்டார், சங்கி ஸ்டார். அவருக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? புரட்சி, புரட்சி தாய், புரட்சி தாய் ஹோலியா? இல்லப்பா, இவங்க ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்காங்கப்பா. ஆக்சுவலி அவருக்காக ஒரு பெரிய இதுவே ஃபேனு ஆர்மியே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பாத்டா கூத்தடி கோப்பு. யார் யாரெல்லாம் அண்ணன் எச் ராஜாவோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர் பார்த்துருக்க? நல்ல வேலை டேரக்டர் கொஞ்சம் தெளிவான ஆளாக இருந்திருக்காப்புல. கண்ணை திறந்துக்கிட்டே போஸ்ட் கொடுக்க சார்னு சொல்லியிருக்காரு. கண்ணை மூடி மட்டும் போஸை கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக அது கண்ணீர் அஞ்சலி போஸ்டாக தான் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக. ஆனால் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் அண்ணனோட மீசை. அந்த மீசையை பார்க்கையில் ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு அதை பார்க்குறப்ப எனக்கு அந்த இந்த படம் மஜா படம் பார்த்தீங்களா? அந்த மஜா படத்தில் வடிவேலு சொல்லுவாப்புல, பார்த்தீங்களா இந்த மருவத்தில் குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கு, மருவை வச்சா நீங்களே பயப்படுறீங்களா? இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரி இருக்கா, இது வச்சவன பாருங்க நீங்களே பயப்படுறீங்களா? அதே மாதிரியே அண்ணன் மீசையை பார்த்தோன்னா அவ்வளோ பேரும் அரண்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆளாளுக்கு என்னென்னமோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதில் அவருக்கு அடமொழியாக தர்ம போராளின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு பலவிதமான ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நினைக்கல. அந்த அடமொழிக்கு அவவே அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் உங்ககிட்ட எல்லாம் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து எப்படியாச்சு இந்த படத்தை தேட்டரில் 100 நாள் ஓட வச்சு 100 கோடி ரூபா வசூலை நாம் தான் செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சோம்னா இந்த பக்கம் அண்ணன் வரமாட்டாப்புல. அவர் மாட்டுக்கு அவர் வேலை இன்னும் 2-3 படத்தை பரவாயில்ல பொழைச்சிட்டு போட்டுன்ற. அந்த படத்துக்கு பேர் வந்து கந்தமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. விட்டுட்டாங்க பேலன்ஸை. கந்தமலை கலவரக்காரன்னு வச்சுருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அந்த படம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பாப்புல. இதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் ஒரு படம் எடுத்திருக்காப்புல கிட்டுக்குன்னு சொல்லிட்டு, இவர் வீரமுருகன் நினைக்கிற அவர் பேர். அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக வசூல் யூடியூப்பில். ஏன்னா தேட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துடாத, வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே இருக்கவே முடியாது, சென்சார்லேயே சொல்லிட்டாங்க. படமே மொத்தம் வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்திருக்கும் போல். 2 மணி நேரத்தில் ஒரு 1.25 மணி நேரத்தில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். அவர் சொல்லியிருக்காப்புல, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல சார், நான் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்திருக்கேன், நீ அந்த லட்சணத்தில் எடுத்து வச்சுருக்க, இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல்
அந்த டிவியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட கதை நானும் சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வள்ளுவரோட ஒரு திருக்குறளை போட்டு ஆரம்பிப்பாங்க பழைய படங்களில். அதே மாதிரியே இவனும் போட்டாப்புல, எண்ணி துணிக கருமம் போட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்காப்புல, எல்லாரும் திருவள்ளுவர் தானே சொல்லியிருப்போம். ஆனால் அந்த டைரக்டர் மட்டும் காவி வள்ளுவர். அதுக்கப்புறம் அந்த படத்தை இதுக்கு மேலே எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்றது நமக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவர் ஒரு படத்தை எடுத்துகிட்டு கொண்டாந்து நம்மக்கிட்ட வச்சுருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்த துப்பாக்கியை பிடுங்கி அண்ணன் ராசா கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் யார் இந்த பக்கம்லாம் திரும்பி கூட பார்த்துடாதீங்க. அண்ணன் இறங்கிட்டார். ஏன் அவர் உள்ளுக்குள்ளே அவருக்கு இருக்கும்ல. அண்ணாமலை மட்டும் ஒரு படம் நடித்தார், நான் நடிக்கக்கூடாதா? அவர் கெஸ்ட் ரோல் தான்டா பண்ணார், நான் லீட் ரோலே பண்ணுறேன் பாருன்னு சொல்லி லீட் ரோலுக்கு அவர் உள்ளே இறங்கி எப்போ படம் எடுத்தாங்க, எப்போ ஷூட்டிங் பண்ணாங்க எதுவுமே தெரில சார். ஆனால் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசக ஒட்டு மொத்தமாக ஐயா மோடி, யோகி, அமித்ஷா இந்த 3 பேர் மட்டும்தான் வரல. மற்ற எல்லா பெரிய தலைவர்களும் வந்து உட்காந்து அசம்பிள் ஆகி செஞ்சு விட்டாங்கன்னு வைங்களே. பயங்கர பரபரப்பு. ராஜான் அந்த கம்பீர மீசை, அந்த மீசையை தான் பல பேர் அதை பார்க்குறப்ப மனோபாலா திரும்ப வந்துட்டார். சிங்கமுத்தனே நீங்களா சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக அது ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது வடிவேல் அண்ணன் காமெடி. இங்கே வா வந்திருக்கான் பாரு, என் தலைவன் வந்திருக்கான் பாரு, முடிஞ்சால் இப்போ எரியும்பாங்கல்ல, அந்த ஒரு கேரக்டர். இது எல்லாமே. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ தூரம் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே உட்காந்துருக்க தெரியாமல் போயிடுச்சு. நாம் அப்போலேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தோம், அண்ணனுக்கு இருக்கிற அந்த கற்பனை திறனுக்கும் அண்ணனோட அந்த கண்டினியூஸுக்கான அந்த வசனத்துக்கும் பராசக்தி லெவலில் வந்து அண்ணன் பெரிய ஆள் ஆகியிருக்க வேண்டியவர். இன்னும் சொல்ல போனால் அவர் ஃபீல்டில் இருந்தானா வேறு எவனுமே இருக்க முடியாத அளவுக்கு பக்கத்தில் நெருங்கவே முடியாது. இப்போ இருக்கிறவங்களாம் என்னத்தை நடிக்கிறாங்க, அண்ணன் வாழ்ந்துருக்காப்புல. அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தயவுசெய்து யாரும் திருட்டு விசிடிலையோ இல்லை இந்த நெட்டு கிட்டு அதிலெல்லாம் டவுன்லோடெலாம் பண்ணாமல் தியேட்டருக்கு போய் நின்று அண்ணனை மனசை சந்தோஷப்படுத்தி. ஆனால் இதுக்கு முன்னாடி கிடுக்குக்கு அண்ணன் இப்படி தான் பண்ணாப்புல, எப்படியாச்சும் ஒன்று பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் ஆக்கிடணும்னு நினச்சாப்புல. ஆனால் அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். இவர் இப்போ எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காப்புல. அந்த கிடுகில் இருந்தவர் வந்து அந்த நிர்மல் போஸா அவர் ஒருத்தர், அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். என்னை கதையே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு படம் எடுத்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க சார், பேலன்ஸு கூட தரல, கேட்டால் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. இவங்களுக்கு அந்த லெவலில் தான் போயிருக்கு. அப்போ மற்றவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவரும் ஓரளவு கொஞ்சம் அந்த ஃபீல்டில் பெரிசில் அந்த சினி ஃபீல்டு இல்லைனாலும் இங்கே லோக்கலில் இருந்தது வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல, இந்த சீரியல் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை கூப்பிட்டு வச்சு சதைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ ஐயா வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவர் ரொம்ப எதிர்பார்க்குறார். அவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா, நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த படம் எக்காந்தம் முதற்கொண்டும் வேறு எங்கேயும் ரிலீஸ் ஆகிடக்கூடாது, தேட்டரில் ரிலீஸ் ஆகி அது பெரிய லெவலில். ஏன்னா இப்போ விஜய் வேறு அரசியலுக்கு போயிட்டார், கமல் வேறு அரசியலுக்கு போயிட்டார், எல்லோரும் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே வரக்கூடாதா என்ன? அதுலேயும் ஏதோ மொக்க பீஸெல்லாம் கிடையாது ஐயா, நல்ல முரட்டு பீஸுன்னு வச்சுங்களேன். வேறு லெவலில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கா, வேறு எதுவும் கிடையாது. அந்த படத்தில் ஐயா பேசுகிற டைலாக்குகள் முக்கியமாக இந்த டைலாகை சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹைகோர்ட் ஆவது அது ஆவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல மழையாவது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வசனங்கள், பஞ்சு வசனங்கள் கண்டிப்பாக நிறையா இருக்கும். இல்லை படம் முழுக்க வாய் பேச முடியாமல் முறைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளாக கொண்டு வர போகிறாங்களான்றதுன்னு தெரியல. இந்த படத்தில் சுற்றி முற்றி இந்த ஸ்பீல் குமார்னு ஒருத்தர் இருப்பாப்புல, படம் எடுத்திருப்பார். அவர் எப்படின்னா டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், வில்லன், எல்லா கேரக்டருமே வந்து அவரே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அண்ணனை சுற்றி யாரை பார்த்தாலுமே அண்ணனை மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸ்டிங் க்ரூவெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்புல. ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி கூலி படத்தை ஒரு 2 வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ண, ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த ஒரு படம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஓடும். வேறு எந்த படம் வந்தாலும் இது கூட தான் எடுத்து மேட்ச் பண்ணி இந்த நடிப்புக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க போகிறாங்க. பார்ப்போம். இது வரைக்கும் இழந்திருந்த ஒரு சினிமா வந்து அதோட தத்து புள்ள, ஒரே ஒரு புள்ள, அந்த புள்ளைய மட்டும்தான் அந்த ஒரு குறை இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த குறை இவர் இந்த டைரக்டர் மூலியமாக அந்த குறையும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு வைங்களேன்.
இனிமேல் யாராலையும் சினிமாவை ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணனோட நடிப்புக்காக நாங்கள் அனைவரும் அவர் திரையில பார்க்கறதுக்காக அத்தனை பேரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டு தயவு செய்து எதையுமே கட் பண்ணாதீங்க. சென்சார் போர்டிலலாம் நாங்கள் பேசிக்கிறோம். அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அது ஏற்ற மாதிரி அதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் இப்படி தானே ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லுங்கள். அண்ணன் பேசாத பேச்சா அதையெல்லாம் சென்சாரை கூட்டி போனால் அண்ணனுக்கு அவமானம். அதனால் எந்த இடத்தையும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அப்படியே கொண்டாந்து தியேட்டரில் போட்டு எங்களை தயவு செய்து இது பண்ணிடாதீங்க. எங்கேயாச்சும் அங்கெங்கேயும் வெட்டி கிட்டி எங்கள் மனசை காயப்படுத்திடாமல் அண்ணனை முழுசாக கொண்டாந்து அந்த இடத்துல முடிஞ்சால் அந்த ஷூட் பண்ணுறப்போ போட்டிருப்பாங்க இல்லை இந்த பின்னாடி எடுத்து கட்டலாம், அதையும் கூட சேர்த்து போடுங்க. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் சார். அது அந்த மூஞ்சியை நாங்கள் பார்க்கணும். இதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அருமையான டைலாக். பொதுவாக எல்லா படம் பிடிக்கலன்னா வந்து ஆளுக தான் வந்து சாணி எடுத்து வந்து அடிப்பாங்க. ஆனால் இங்கே மாடே வந்து சாணி அடிக்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து பாசத்தில் வந்து அடிக்கிற சாணியாக இருக்கேன். நமக்கு தான் சாணி தான் வந்து இதுவாச்சு, அது என்னது புனித பொருளாச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் இது அன்பளிப்பாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதெல்லாம் வந்து எதிர்ப்பாலாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, கந்தன் மலை கூடிய சீக்கிரம் அவரோட கருத்துக்களை கொண்டாந்து கொடுத்து மலையை படத்து மூலியமாக மீட்க போகிறாரு அப்படின்றது தான் கதையாக இருக்கும். இது வந்து காப்பாற்றுற கதை இல்லை, களவாடுற கதைன்னு பல பேர் வந்து எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் எதையும் நம்பாதீங்க. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் ஐயா பார்க்காத எதிர்ப்பா. இது வரைக்கும் அவங்க பேசுனதுக்கெலாம் கேட்டால் எத்தனை தடவை தொங்கியிருக்கணும், எத்தனை தடவை குத்திருக்கணும், எத்தனை தடவை விஷத்தை எடுத்து குடிச்சிருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி போயிட்டு அவரெல்லாம் ஒரு ஜென் நிலையில் இருக்காப்புல. ஆனால் கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் ஏன் இவர் நடிக்க வச்சாங்க தெரியுமா? வேறு எவனும் வரமாட்டேன்னு இருப்பாங்க. இந்த தடவை நீ கதை சொன்னா தான் உன் பின்னாடி தான் வருவேன். பல தடவை ஏற்கனவே சொன்னவன்ட்டே வலையை விரித்து பார்த்துருப்பாங்கன்னு வைங்கள, எவனும் வரலை. பட்டு வி ஆர் ஆல் வெயிட்டிங் சார். அவ்வளோதான் சார். இந்த படம் 100 இல்லை 1000 நாள் சிவா இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் எங்கேயுமே ஓடினது இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓட வைக்கிறோம் சார். நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.